Hi guys, welcome to innermagic. இந்த வீடியோவில் டொமேட்டோ பவுடர் எப்படி செய்கிறது வீட்டில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டொமேட்டோ வந்து இப்போ ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது. 8 rupees தான் பர் கேஜியே நமக்கு வருது. இதே டொமேட்டோ வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் விற்றுச்சு ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர். ஸோ அந்த டைம்லலாம் நமக்கு வந்து டொமேட்டோவே யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது இல்லையா? அதனால இப்போ சீப்பாக கிடைக்கும் போது இதை எப்படி பவுடராக வச்சுட்டு நம்மளோட நார்மல் குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 kg அளவுக்கு டொமேட்டோ எடுத்துக்கோங்க. எல்லாமே வந்து நல்ல பழுத்த பழமாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான ஒரு கிளாத்தில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தொடச்சி. ஸோ அது ஒரு வேறு கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து இந்த 1 kg டொமேட்டோஸ் ஃபுல்லாகவே நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பவுடரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் சாப்பிடும்போது நம்ம அதில் வந்து சீசனிங் பண்ணிக்கலாம். பாஸ்தா செய்யும்போது நீங்கள் வந்து பண்ணலாம். அப்புறம் ஏதாவது சூப்பெல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதில் பண்ணலாம். அந்த புளிப்பு சுவையை தரணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா டிஷ்ஷஸ்லையுமே வந்து நம்ம இந்த பவுடரை வந்து பண்ணலாம். இது வந்து சளிச்செல்லாம் சேர்த்துக்காதீங்க, அப்படியே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பார்ட் மட்டும் எடுத்துட்டு நம்ம ஃபைனாக கட் பண்ணணும். ஆக்சுவலி 2 டைப்பாக நம்ம வந்து கட் பண்ணலாம். ரவுண்டாகவும் கட் பண்ணிங்கனாலும் சீக்கிரமே ட்ரை ஆகும். அப்படி இல்லைன்னா ஆஃபை வந்து பிரித்து கட் பண்ணணும். அதுவும் நான் காட்டுறேன். இந்த அளவுக்கு தின் பீசஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கத்தி வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கணும். என்னோடது வந்து ஓரளவுக்கு தான் ஷார்ப்பாக இருக்கனால கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் நல்ல ஷார்ப்பான கத்தி வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஃபைனாக உங்களால் வந்து கட் பண்ண முடியும். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ட்ரை பண்ணணும். சன் ட்ரை தான் பண்ணணும். இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து இந்த ஜூஸ் மாதிரி வரும். அந்த ஜூஸ் எல்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதிலே வந்து போட்டிங்கன்னா அது ட்ரை ஆகிறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். அதனால தான் இப்போ செகண்ட் டைப் ஆஃப் கட்டிங் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் சீக்கிரமே வந்து அது நல்லா காஞ்சிரும். ஆனால் வந்து ஒன்றோட ஒன்று வந்து மேலே அது இருக்காமல் பார்த்துக்கணும். பிகாஸ் அது ஒன்று மேலே ஒன்று இருந்ததுன்னு வைங்களேன், ஒரே நாள்லேயே அது நல்ல காயலை அப்படின்னா இதில் வந்து அந்த ஃபங்கஸ் வர மாதிரியெல்லாம் ஒயிட் கலரில் அந்த இது வந்துடும். ஸோ நான் வந்து இவ்வளோ பிளேட்ஸில் நான் 1 kg டொமேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட பெரிய பிளேட்னால் நீங்கள் அதில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஜூஸஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. அன்னைக்கு குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி அன்னைக்கு குக்கிங்கில் யூஸ் பண்ண முடியலனாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 daysக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய பால்கனிலே தான் நான் வந்து இதை சன்ட்ரை பண்ண போகிறேன். இதுக்காக மாடிலாம் நான் போய் எடுத்துகிட்டு போயெல்லாம் பண்ணல. இது எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன கொஞ்சம் அந்த வெயில் வந்து போக போக நம்ம வந்து நகர்த்தி வைக்கிற மாதிரி இருக்கும். நல்ல வெயில் இருக்க டைமில் வைங்க. வெயில் இல்லாத போது வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா பனியில் வந்து இருக்கக்கூடாது மறுபடியும். அது ஒவ்வொரு நாளுமே வந்து அது காயும் போது திருப்பி விட்டு காய வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நியர்லி 5 days வந்து எடுத்துச்சு. நல்லா வந்து காஞ்சிருச்சு. உங்களுக்கு நல்ல சல அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சவுண்டு கேட்கும். நீங்கள் பிச்சிங்கன்னா அது வந்து நல்லா உங்களுக்கு உடைக்க வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் உங்களுக்கு. இன்னமும் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா கருப்பாக ஆயிரும். அந்த மாதிரி ஆகக்கூடாது. இப்போ இதை வந்து ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக வந்து நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் திப்பியாக இருந்ததுன்னா பரவாயில்ல, இதுக்காக சலிக்காதீங்க. ஏன்னா அதில் இந்த ஃபைபர் கண்டென்ட்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான், நல்லது தான். பாப்கார்ன்லாம் சாப்பிடுவோம், கொஞ்சம் தட்டுப்படும், பட் பரவாயில்ல. சீப்பாக தக்காளி கிடைக்கும் போது இதை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.